ஸ்ரீசக்கர ஹோமங்கள் போன்ற விசேஷமான ஹோமங்கள். நேற்று சொன்ன மாதிரி இந்த ஹோமங்கள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே உங்களால் பார்க்க முடியும். எல்லா ஹோமமும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அதை சொல்லப்படுற மந்திரங்கள் வேதங்கள் எல்லாமே மாறுபடும். அது அந்த கைங்கரியத்துக்கு வந்து இந்த ஹோமம் நம்ம 17-18 நிக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பண்றது வந்து அடுத்த 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால தான் நேற்றுக்கே சொன்னேன், முடிஞ்ச கூடிமான வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கால ஹோமங்கள்ல கலந்து பகவான் கிருஷ்ணருக்கு பாபா ருக்மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வந்து தொடர்ந்து நாளை மறுநாள் காலை மாலை அது வரைக்கும் முடிச்சு கொடுத்தாவே வந்து பகவான் வர கிருபை அவ்வளோ வந்து நமக்கு கிடைக்கும். அதனால தான் நேற்றுக்கே சொன்னேன், 4 கால ஹோமங்கள் முடித்து கல்யாண உற்சவத்தில் வந்து கலந்து கொண்டா அவ்வளோ பெரிய பிராயத்தம் நம்மளுக்கு பகவான் விருப்பப்படுறா. நம்ம எல்லாரும் கூட இருந்து அதாவது நேற்று சொன்ன ஆண்டாள் சொன்ன மாதிரி கூடியிருந்து குழந்தேரோ ரெண்பாவாய், கூடியிருந்து ஒத்துமையா இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே வந்து இந்த விழாவை வந்து சிறப்பிக்கணும். மனசுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த கஷ்டம் 1000 கஷ்டங்கள்னா நமக்கு மேல ஒருத்தர் இருக்கா பகவான், அவர்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இந்த ஹோம குண்டத்துல வந்து முன்னாடி இன்னைக்கு யாகசாலைக்கு முன்னாடி உட்காரத்துக்கே நம்மளுக்கு கொடுப்பனே வேணும். இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது மாதிரி உங்களுக்கு இந்த கைங்கரியத்துல இந்த ஹோமத்துல பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது பகவான் வந்து கேட்கிறார். அதனாலதான் வந்து நான் சொல்றேன், 4 கால ஹோமத்திலேயே வந்து கலந்துக்குங்க. அடுத்தடுத்து வரும். இன்னைக்கு மாலை 3 மணி அளவில் கரிகோலம் போயிட்டு வந்த பிறகு 4 மணி அளவில் ஹோமம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்ரீ அப்படின்றது ஒரு இது இருக்கு. ஸ்ரீ சக்கர ஹோமம், ஸ்ரீ சக்கர பூஜைகள் இதெல்லாம் நடப்படும். நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான் பெருமாளை வந்து பிரதிஷ்டை பண்ண பிறகு இதய பகுதியாக ஸ்ரீ சக்கரம் விளங்கும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு